வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. மக்களே, நம்முடைய நடப்பு செய்திகள் யூபிஎஸ்சிலேருந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து எஸ்எஸ்சி, ஓகேவா, ஆர்ஆர்பி, எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் சரி, நடப்பு செய்திகள் ஸ்ட்ராட்டஜிக்கு அதில் இருக்க சப்ஜெக்ட் எல்லாமே மிஸ் பண்ணாமல் கிளியராக கொடுத்துட்ருக்கோம். நல்லா பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதிக்குரியது. நம்முடைய ஹார்ட் ஒர்க், நம்ம கொடுக்குற நோட்ஸ், இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக மறக்காம. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அதில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நோட்டிஃபிகேஷனில் நம்ம கொடுக்குற எல்லா வீடியோஸ், எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டு பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? சரி, இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் பிப்ரவரி 26ஆம் தேதி குறித்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வழக்கம் போல என்னன்னு சொல்லி பார்த்தா தலைப்பு செய்திகள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது உள்ளடக்கத்தில் பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் மறைஞ்சிருக்கிறாங்க. அவங்க தொடர்பான ஒரு சில முக்கியமான செய்திகள். அதே மாதிரி இஸ்ரேல் நாட்டில் முதல் முறையாக ஒரு உலக தலைவருக்கு ஸ்பீக்கர் ஆஃப் தி நெசட் அப்படிங்கிற பதக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த விருதினை பெற்ற, அந்த பதக்கத்தை பெற்ற முதல் நபர் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்தபடியாக பாருங்க, இந்தியாவின் முதன்மை ஏற்றுமதி ஸ்மார்ட் போன்ஸ். வழக்கமாக எந்த பொருள் அந்த ஏற்றுமதியில் டாப்ல இருந்தது, இப்போ எந்த பொருள் வந்துட்டு இந்தியாவின் ஏற்றுமதியில் முதலிடம் பெற்றிருக்கிறாங்க, அது பார்க்கலாம். அடுத்து முக்கியமானது பாருங்க, ஒரு சுற்றுச்சூழல் தொடர்பான முக்கியமானது E20 பெட்ரோல். சரியா? 95 ஆக்டேன், சரி, ஆக்டேன் தரத்தில் இருக்கும் E20 பெட்ரோல் விற்பனை செய்வது கட்டாயம். எப்போது முதல் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதே மாதிரி தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட ஒரு சில முக்கியமான ஆணையங்கள், குழுக்கள் தொடர்பாக பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் பார்க்க போறோம். சூப்பரான செய்தி இருக்குது, ஒன்னொன்னும் ரொம்ப முக்கியமானது வரும் தேர்வுகளுக்கு. சரியா? அடுத்தபடியாக சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமான நபர், சரியா, கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், சரிங்களா, பொது உடைமை கட்சியின் முக்கியமான ஒரு தலைவராக இருந்தவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். சரிங்களா? ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க, வயது மூப்பு காரணமாக சென்னையில். சரிங்களா? பாருங்க, ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் பிறந்த நாள் டிசம்பர் 26, 1925. சரியா? பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிறது தற்போது தூத்துக்குடியில் இருக்குது. முன்னாடி அவங்க பிறக்கும்போது அது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தது. தூத்துக்குடி திருநெல்வேலி தனியாக பிரிக்கிற வரைக்கும். சரிங்களா? தற்போது இந்த ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடியில் இருக்கு, மறந்துடாதீங்க. சரிங்களா? பிறந்த நாள் இன்னைக்கு டிசம்பர் 26. டிசம்பர் 26, 2004 சுனாமி வந்த நாள் மறக்கக்கூடாது. அதே மாதிரி ஐயா நல்லக்கண்ணு அவர்கள், சரியா, மறைந்த நாள் பிப்ரவரி 25, 2026. டேட் 25, வருஷம் 26, மறக்காதீங்க. சரிங்களா? அங்க பாத்தீங்கன்னா பிறப்பு, சரிங்களா, வருஷம் 25 இருக்கும், பிறந்தது 26 இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா மறைவு பாத்தீங்கன்னா, சரிங்களா, மறைந்தது 25, வருஷம் 26. மாத்தி மாத்தி வருது பாருங்க, 25, 26, 26, 25 வந்திருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியாமா? அடுத்தபடியாக 13 முறை இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட தமிழ்நாடு மாநிலத்தின், ஓகேவா, செயலாளராக பதவி வைத்தவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். ஓகேவா? அடுத்து எதுலலாம் அவங்க வந்து முக்கியமான இந்த பங்களிப்பு ஆற்றிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஐயா நல்லக்கண்ணு அவர்கள், சரியா, வெள்ளையனே வெளியேறு அந்த போராட்டத்தில் சின்ன வயசுல கலந்துக்கிறாங்க. இது தவிர பாருங்க, ஜாதிய ஒடுக்குமுறை, சரிங்களா, ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டம், முதலாளித்துவ ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம், பண்ணை அடிமை முறைக்கு எதிரான போராட்டம், சரிங்களா, சூழல் சுரண்டலுக்கு எதிரான போராட்டம், இப்படி பயங்கரமான நிறைய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு சாதாரண ஏழை மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்தவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். தன்னுடைய 101வது வயதுல உயிரிழந்திருக்கிறாங்க. சரிங்களா? இது மட்டும் இல்ல, அவங்க உயிரிழந்த இடம் பார்த்தீங்கன்னா சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை. ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் என்னுடைய மரணத்திற்கு பிறகு, சரிங்களா, என்னுடைய உடலில் இருக்க எல்லா பாகங்களையும் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்துட்டு மருத்துவ அந்த ஆராய்ச்சிகளுக்கோ எதுக்கோ நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் பண்ணியிருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ஒரு சாதாரண ஒரு அரசியல் தலைவர் கூட மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. இவங்க வந்து அவ்வளோக்குள்ள ஃபேமஸான ஒரு நல்ல மனிதர். ஒரு அரசு மருத்துவமனையில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, மறந்துடாதீங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதர், ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப நல்ல குணம் கொண்டவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். சீக்கிரமா இவருக்கு பாரத் ரத்னா விருது எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசானது, ஓகேவா, ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு 2007ஆம் ஆண்டில் தமிழக அரசின் அம்பேத்கர் விருதினை வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 2022ஆம் ஆண்டில், ஓகேவா, தமிழ்நாடு அரசானது தகைசால் தமிழர் விருதை வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க. சரி, 2021ஆம் ஆண்டில் இந்த விருதினை முதலில் பெற்றவர், ஓகேவா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன், சங்கரையா அவர்கள். ஓகேவா? அவருக்கு பிறகு 2வது நபராக இந்த தகைசால் தமிழர் விருதை தமிழ்நாடு அரசிடமிருந்து வாங்கியவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள்.
இந்த தகைசால் விருதிற்கு வழங்கப்படும் பரிசு தொகை ரூபாய் 10 லட்சம். சரியா? அந்த 10 லட்சத்தை அவங்க வாங்கி ஈஸியாக பயன்படுத்திருக்கலாம். ஆனால் நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசிடமே திருப்பி இதை கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு குணம் கொண்டவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். சரிங்களாமா? அடுத்த செய்தி போலாமா? பிரதமர் நரேந்திர மோடிக்கு இஸ்ரேல் நாட்டின் உயரிய விருது. சரியா? என்ன விருது சொல்லி பாருங்க. ஸ்பீக்கர் ஆஃப் தி நெசட். சரியா? இஸ்ரேலோட நாடாளுமன்றத்திற்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெசட்னு சொல்லுவாங்க. அந்த நெசட் பதக்கம் என்ற முதல் உலக தலைவர். சரியா? வேற எந்த ஒரு ஃபாரினருக்கும் இந்த பதக்கத்தை கொடுத்தது கிடையாது. முதல் முறை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு த ஸ்பீக்கர் ஆஃப் தி நெசட் பதக்கம் வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? பிரதமர் நரேந்திர மோடிக்கு இஸ்ரேல் நாடாளுமன்றத்தின் உயரிய கௌரவமான த மெடல் ஆஃப் தி நெசட் ஆர் ஸ்பீக்கர் ஆஃப் தி நெசட் அப்படிங்கிற பதக்கம் வழங்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நாடாளுமன்ற பதக்கத்தை பெற்ற முதல் உலக தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி ஆவார். அடுத்த பாயிண்ட், மேலும் கடந்த 2018ஆம் ஆண்டு பாலஸ்தீனம் சென்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த பாலஸ்தீனம் நாட்டின் உயரிய கிராண்ட் காலர் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன விருது வழங்கப்பட்டுள்ளது. அப்போ இஸ்ரேலோட விருது வாங்கியிருக்கிறாங்க, பாலஸ்தீன நாட்டின் விருதையும் வாங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சாதனை படைத்த இந்த 2 நாடுகள், சரி, இஸ்ரேல் பாலஸ்தீனம் 2 நாடுகளின் உயரிய விருதை பெற்ற முதல் உலக தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மறக்காதீங்க. சரியாமா? ஓகே. இந்த இஸ்ரேல் நாட்டின் தற்போது பிரதமராக இருப்பவர் பெஞ்சமின் நெதன்யாகு. அதே நம்ம மறக்கக்கூடாது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போனஸ் கேள்வி கேட்குறேன், கரெக்டாக சொல்ல பார்க்கலாம். இஸ்ரேல் நாட்டில், ஓகேவா, இஸ்ரேல் நாட்டில் அந்த இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா அந்த காசா அந்த பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கும்போது இஸ்ரேலில் இருக்க இந்தியர்களை மத்திய அரசு பத்திரமா மீட்டு கொண்டு வந்தாங்க. அந்த மீட்பு பணிக்கு என்ன பேர்? கரெக்டாக அதை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்லையும் ஷார்ட்ஸ்லையும் போட்டிருக்கோம், மறக்காதீங்க. போனஸ் கேள்வியாக சொல்லுங்க, மறக்காம. அடுத்து, இந்தியாவின் முதன்மை ஏற்றுமதி ஸ்மார்ட் போன். சரிங்களா? பாருங்க, 2025ஆம் ஆண்டிலிருந்து 2025இல் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி இந்தியாவோட மதிப்பு எவ்வளவு பாருங்க, $30 பில்லியன். இந்திய ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட 2.7 லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்குது. எது? ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி மட்டும். ஓகேவா? ஓகே. 2025ஆம் ஆண்டில் இந்தியாவின் முதன்மை ஏற்றுமதி பொருளாக ஸ்மார்ட் போன் ஆப்பிள் ஐபோன் முன்னேறியுள்ளது. இந்த ஸ்மார்ட் போன்ல எது டாப்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐபோன் தான் அதிகரிச்சிருக்கு ஏற்றுமதி. சரிங்களா? இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த ஸ்மார்ட் போன் லிஸ்ட்ல டாப்ல இருக்குது ஆப்பிள் ஐபோன், மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் இந்த ஆப்பிள் ஐபோனோட பங்கு 76%. 100 போனு இந்தியாவில இருந்து இந்த ஸ்மார்ட் போன் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னா 76% இதுதான் இந்த ஆப்பிள் ஐபோன் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ஓகே. அடுத்தபடியாக இந்த PLI என்று அழைக்கப்படும் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் இந்தியா உலகளாவிய மின்னணு உற்பத்தி மையமாக மாறி வருவதால் இந்த மாதிரி ஒரு ஏற்றுமதி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த PLIங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இது ஷார்ட்ஸ்லாம் நான் பின்னாடி கிளியரா சொல்றேன். சரியா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. 95 ஆக்டேன் தரத்தில் E20 பெட்ரோல் விற்பனை செய்வது கட்டாயம். சரியா? இந்த E20 அப்படின்னா E ஃபார் எத்தனால், எத்தனால் 20. அதாவது ஒரு லிட்டர் பெட்ரோல் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அதுல E20 20% என்ன இருக்கணும்? எத்தனால் கலந்த கலவை இருக்க வேண்டும். 80% தான் பெட்ரோல் இருக்கணும். அதான் E20 பெட்ரோல் சொல்லுவாங்க. அந்த E20 பெட்ரோல் என்பது விற்பனை செய்யப்படும் பொழுது 95 ஆக்டேன் தரத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, 20% கலந்த ஓகேவா E20 ரக பெட்ரோலை குறைந்தபட்சம் 95 ஆக்டேன் தரத்தில் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் அப்படி சொல்லிட்டு இந்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? இது எப்போது முதல் கட்டாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் ஏப்ரல் 1, 2026 முதல் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்திய தர நிர்ணய அமைப்பின், சரி, அந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்களா, BIS, ஓகேவா, அந்த BIS ஓட விதிகளுக்கு உட்பட்டு இந்த உயர் ஆக்டேன் அளவை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஆக்டேன் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆக்டேனா அந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது, அதோட பயன் என்னன்னு சொல்லி பாருங்க. அந்த E20 பெட்ரோலை பயன்படுத்தினால என்ன நன்மை? பொதுவாக இந்த E20 பெட்ரோல் பயன்படுத்தினால சரி மைலேஜ் கிலோமீட்டர் வந்து கம்மியாக கிடைக்குன்னு சொல்றாங்க. ஆனால் மத்திய அரசு அதுக்கு வேற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஆக்டேன் என்பது பெட்ரோல் அதிக அழுத்தத்திலும் சீராக எரிவதை குறிக்கும் ஒரு அளவீடாகும். சரி, அதிக அழுத்தத்திலும் சீராக எரிவதை குறிக்கும் ஒரு அளவீடு. அதை 95% சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்த செய்தி பாருங்க. பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் போது என்ஜினுக்குள் எரிபொருள் சீரற்ற முறையில் எரிந்து தேவையற்ற சத்தத்தையும் அதிர்வையும் ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. சரிங்களா? 95% ஆக்டேன் தரம் இந்த சிக்கலை தடுத்து என்ஜினை பாதுகாக்கும். சரி, பைக்கோட என்ஜினை வந்துட்டு இது ரொம்ப ஈஸியாக பாதுகாக்கும். எப்போ? இந்த 95 ஆக்டேன் தரத்தில் பெட்ரோல் வந்து பயன்படுத்தும் போது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்தபடியாக எத்தனால் இயற்கையிலேயே அதிக ஆக்டேன் கொண்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்கம்மா.
அதே மாதிரி எனவே எத்தனால் கலப்பு பெட்ரோல் என்ஜினில் வேகம் மற்றும் ஆயுள் காலத்தை அதிகரிக்கும். அப்போ எத்தனால் கலந்த அந்த பெட்ரோல் வந்து நம்ம பயன்படுத்த என்ஜினோட ஸ்பீடு நல்லா இருக்கும், அதே சமயத்தில் ஆயுள் காலம் அதிகரிக்கும் சொல்லியிருக்கிறாங்க. யாரோட ஆயுள் காலம்? என்ஜினோட ஆயுள் காலம். அதிகமாக வேம போனால் நமக்கு வந்துட்டு ஆயுள் காலம் கேரண்டி கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து சூப்பராக ஜம்ப் பண்ணி வருது. இந்த எத்தனால் என்பது கரும்பு, சோளம், தானியங்களிலிருந்து சரிங்களா இந்த எத்தனால் தயாரிக்கப்படுகிறது. அதனால இந்த கரும்பு, சோளம் விளைவிக்கிற விவசாயிகள்கிட்ட தான் வாங்கும்போது விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கும். அப்போ சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படாது, விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கும். அதனால இந்த E20 பெட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இந்த E20 பெட்ரோலில் 95% ஆக்டேன் தரம் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. மறக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. சரிங்களா? இந்தியாவில் 2023ஆம் ஆண்டு முதல் தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் பெரும்பாலும் E20 பெட்ரோலுக்கு ஏற்பவே வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி, நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த கார் பைக்லாம் எந்த என்ஜின் தரத்தில் தற்போது பயன்படுத்தப்படுகிறது சொல்லுமாக்கலாம். தற்போது புதிய வாகனங்களில் சரியா பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம், அதில் பயன்படுத்தக்கூடிய என்ஜின் ஓகேவா அந்த BS6 அப்படி சொல்லுங்களா, BS6 என்ஜின் தான் பயன்படுத்தப்படுகிறது. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, அந்த BS என்பதன் விரிவாக்கம் என்ன? கரெக்டாக சொல்ல பார்க்கலாம் இதற்கான பதில். ஓகேவா? அடுத்து முக்கியமான குழுக்கள் மற்றும் ஆணையங்கள் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது. அதில் ஃபர்ஸ்ட் KM பாட்ஷா ஆணையம். சரி, திரு KM பாட்ஷா அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசு ஒரு கமிட்டி போட்டுக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஆணவ கொலை சரிங்களா, ஏதோ ஒரு காரணம், ஜாதியோ மதத்தை ஏதாச்சும் காரணமாக சொல்லிட்டு அந்த ஆணவ கொலை நடத்தப்படுகிறது. அந்த ஆணவ கொலையை தடுப்பதற்கு எந்த மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம், அதற்கு தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசானது KM பாட்ஷா ஆணையத்தினை அமைச்சிருக்கிறாங்க. சரியா? முக்கியமான ஆணையம். அடுத்த முக்கியமான ஆணையம் K அலாவுதீன் குழு. சரி, இந்த K அலாவுதீன் அப்படிங்கிறது ஆணையம் எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தமிழ்நாடு அரசின் 7வது நிதி ஆணையத்தின் தலைவர். சரியா? மத்திய அரசிற்கு தற்போது 16வது நிதி ஆணையம் இருக்குது, அதனுடைய தலைவர் அரவிந்த் பனகாரியா. அதே மாதிரி தமிழ்நாட்டிற்கு தற்போது 7வது நிதி ஆணையம் சரிங்களா, இன்னும் செயல்பாட்டுக்கு வரல ஓகேவா, அறிவிக்கப்பட்டுள்ளது 7வது நிதி ஆணையம். அந்த 7வது நிதி ஆணையம் தலைவராக இருப்பவர் தான் K அலாவுதீன் அவர்கள். அடுத்தபடியாக ஓகேவா ஜெயரஞ்சன் கமிட்டி. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க. ஓகேவா, இந்த ஜெயரஞ்சன் கமிட்டி இப்படி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வந்துருமா, GM அக்பர் அலி குழு. சரி, GM அக்பர் அலி குழு எதற்காக சொல்லி பார்த்தோன்னா, அரசு வேலைவாய்ப்பு மற்றும் ஆள் சேர்ப்பு நடைமுறைகள் மீது உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளின் தாக்கத்தை ஆராய்வதற்காகவும், அதே மாதிரி அதில் சமூக நீதி எந்த அளவுக்கு இருக்குது அது தொடர்பாக ஆராய்வதற்கும் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் GM அக்பர் அலி அவர்கள். மறக்கக்கூடாது. அடுத்தபடியாக மத்திய அரசின் PM விஸ்வகர்மா திட்டம். சரியா? செப்டம்பர் 17, 2023 ஒரு 18 வகையான பாரம்பரிய கைவினை தொழிலை ஊக்கப்படுத்துவதற்கு மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் PM விஸ்வகர்மா திட்டம். இந்த திட்டம் தொடர்பாக ஆராய்வதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியின் தலைவராக இருந்தவர் ஜெயரஞ்சன் அவர்கள். மறக்கக்கூடாது. சரியாமா? அடுத்தபடியாக மாநில கல்விக் கொள்கை. சரிங்களா? மத்திய அரசானது 3வது தேசிய கல்விக் கொள்கையை சரியா ஜூலை 29, 2020 வெளியிட்டிருந்தாங்க. அந்த கமிட்டியோட தலைவராக இருந்தவர் மத்திய அரசின் 3வது கல்விக் கொள்கை பரிந்துரைகள் தொடர்பான அந்த கமிட்டியோட தலைவர் கஸ்தூரி ரங்கன் அவர்கள். சரிங்களா? மத்திய அரசின் அந்த 3வது கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழ்நாடு அரசு மாநில கல்விக் கொள்கையை நாங்கள் புதுசாக போட சொல்லியிருந்தாங்க. அதற்கு தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்கு டி முருகேசன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையின் தலைவர் சரிங்களா, அந்த கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் டி முருகேசன். மறந்துடாதீங்க. சரியா? அடுத்தபடியாக கலையரசன் கமிட்டி. மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீடு தொடர்பான குழுவின் தலைவர் கலையரசன். சரிங்களா? அரசு பள்ளியில் படிச்சுட்டு நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா சரிங்களா மருத்துவ படிப்பில் சேரும் அந்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு தொடர்பான கமிட்டியின் தலைவர் கலையரசன். மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக நீட் தேர்வு மத்திய அரசு நடத்துகிற அந்த நீட் தேர்வு NTA நடத்துகிறாங்களே, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்துகிற அந்த நீட் தேர்வின் தாக்கம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்களை எப்படி பாதிச்சிருக்குது, அது தொடர்பான அந்த தாக்கங்களை சில நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆராய்வதற்கு AK ராஜன் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டது தமிழ்நாட்டில். ஓகேவா? KM பாட்ஷா ஆணையம், K அலாவுதீன் ஆணையம், அடுத்தபடியாக அக்பர் அலி குழு ஆணையம் ஓகேவா குழு, அடுத்து ஜெயரஞ்சன் குழு, டி முருகேசன் குழு, கலையரசன் குழு, AK ராஜன் குழு. சூப்பரான ஒரு நோட்ஸ், மக்களை விட்டுறாதீங்க இந்த பகுதி. சரியாமா? அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் செஸ் கேள்விகள். முதல் சூப்பர் செஸ் கேள்வி பாருங்க. 2022ஆம் ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? அடுத்த சூப்பர் செஸ் கேள்வி 2025ஆம் ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது சரிங்களா யாருக்கு வழங்கப்பட்டது?
மூன்றாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, இந்தியாவின் முதன்மை ஏற்றுமதி பொருளாக எது உயர்ந்துள்ளது? நான்காவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, ஸ்பீக்கர் ஆஃப் தி நெசட் பதக்கம் சமீபத்தில் இஸ்ரேல் நாட்டினால் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஐந்தாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, தமிழக அரசின் 7வது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? ஆறாவது மற்றும் இறுதி சூப்பர் சிக்ஸ் கேள்வி, தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையுடன் தொடர்புடைய இந்த குழுவின் தலைவர் யார்? இதற்கான பதில்களை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கரெக்டாக பதில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.